கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவரான போப் பிரான்சிஸ் 88ஆம் வயதுல மறைந்திருக்காரு. போப் பிரான்சிஸுடைய மறைவு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. ஜார்ஜ் மேரியோ ஃபெர்கோகிலோ என்ற இயற்பெயர் கொண்ட போப் பிரான்சிஸ் அந்த பதவியில அமர்ந்த முதல் லத்தீன் அமெரிக்கர் என்ற பெருமையை பெற்றவர். 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி 266வது போப் ஆண்டவரா தேர்வு செய்யப்பட்டாரு. சுமார் 12 ஆண்டுகள் போப் ஆண்டவரா இருந்த போப் பிரான்சிஸ் மறைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில புதிய போப் ஆண்டவர் தேர்வு எப்படி நடைபெறும் என்பது பற்றிய விவரங்கள் வெளியாகி இருக்கு. பல நூறாண்டு காலமா அமல்ல இருக்கக்கூடிய மிகவும் ரகசியமான தேர்தல் நடைமுறையின் கீழ்தான் கார்டினல்கள்னு அழைக்கப்படக்கூடிய மூத்த மதகுருமார்கள் புதிய போப்பை தேர்வு செய்வாங்களாம். போப் பதவியில இருப்பவர் இறந்த பிறகு அல்லது அவர் ராஜினாமா செய்த பிறகு, அதாவது 2013ஆம் ஆண்டு போப் பெனடிக்ட் செய்தது போல ஒரு புதிய போப் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் உச்ச தலைவராகிறாரு. ஞானஸ்தானம் பெற்ற கத்தோலிக்க பிரிவை சேர்ந்த எந்த ஒரு ஆண் வேண்டுமானாலும் போப்பா தேர்வு செய்யப்படலாம். ஆனா கத்தோலிக்க திருச்சபையின் கார்டினல் பொறுப்புல இருக்கிறவங்க தான் இந்த பதவியை வகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புதிய போப்பையும் கார்டினல்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. புதிய போப்பை தேர்வு செய்யும் நடைமுறைகள் 15 இருந்து 20 நாட்களுக்கு பிறகுதான் தொடங்குமா. 80 வயதுக்கு குறைவான கார்டினல்கள் வாட்டிகன்ல கூடி புதிய போப் தேர்வுக்கான ரகசிய நடைமுறைகளை தொடங்குவாங்களாம். வாட்டிகன்ல இருக்க சிஸ்டைன் ஆலயத்துல வைத்து இந்த நடைமுறைகள் நடைபெறும். புதிய போப் தேர்வு நடைமுறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கார்டினல்கள் வெளி உலக தொடர்பு இல்லாம இருப்பாங்களாம். ஊடகங்கள் மட்டும் இல்லாம போன் மூலமா கூட யார் கூடவும் தொடர்புல இருக்க மாட்டாங்களாம். புதிய போப்பா தேர்வு செய்யப்படுபவருக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்கும் வரை பல்வேறு கட்ட வாக்கெடுப்பு நடைபெறுமா. போப் பதவிக்கு ஒருவர் தேர்வு செய்யப்படும் வரை அவங்க ஒவ்வொரு நாள் காலையில 2 வாக்குகள், ஒவ்வொரு நாள் பிற்பகல்ல 2 வாக்குகளையும் தேவாலயத்துல பதிவு செய்யறாங்க. தினமும் 2 முறை பயன்படுத்தப்பட்ட வாக்கு சீட்டுகள் எரிக்கப்படுது. வாட்டிகனுக்கு வெளியே இருக்கிறவங்க சிஸ்டைன் தேவாலயத்துல இருந்து வெளிவரக்கூடிய புகைய பார்க்கலாம். கருப்பு புகைய உருவாக்க வாக்கு சீட்டுகளை எரிக்கிறதுக்கு முன்னாடி அதுல பொட்டாசியம் பெர்குளோரேட் மற்றும் ஆந்த்ராசின் தடவப்படுது. வெள்ளை புகையை உருவாக்க வாக்கு சீட்டுகளை எரிக்கிறதுக்கு முன்னாடி பொட்டாசியம் குளோரேட், லாக்டோஸ் மற்றும் ரோசின் தடவப்படுது. கருப்பு புகை என்பது புதிய போப் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படல என்பதை குறிக்குது. வெள்ளை புகை என்பது புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறிக்குது. புதிய போப் தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அவருக்கு முறைப்படி கோரிக்கை முன்வைக்கப்படுது. அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டா புதிய போப்பா அறிவிக்கப்படுவாரு. அதன் பிறகு சென்ட் பீட்டர் பசிலிகால இருந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்படும். அதன் பிறகு புதிய போப்பா தேர்ந்தெடுக்கப்படுபவர் சென்ட் பீட்டர் சதுக்கத்துல இருந்து மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவாரு.